ஆளுநர் உரையில்லாத சட்டமன்றம்ன்ற சாத்தியமா? முதலமைச்சர் சொல்றாரு அரசமைப்பு ஏன்னா தாராளமா சாத்தியம். அது மனித திட்டம், சட்டங்கள் மனிதர்களுக்காக தான். சண்டித்தனம் பண்ணக்கூடியவர்களுக்கு சட்டம் பாரபட்சம் அவ்வளவுதான் தவிர சட்டசபை சண்டித்தன சபையாக ஆகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். சட்டசபை சண்டித்தன சபையாக ஆக்கக்கூடாது. அதற்குரிய மரபுகள் ஒருபோது நீடிக்கக்கூடாது. எனவே முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு இருக்கிறத அது மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடியது. ஜனநாயக உணர்வுபடுத்த அத்தனை பேரும். அது மட்டுமல்ல, ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தில் அவர் எடுத்த பதவி பிரமாணம் ஆர்டிகிள் 159 159வது பிரிவுப்படி தவறான நடத்தை. அந்த 159 என்பது இருக்கிறத மக்கள் நலனுக்காகவும் இந்திய அரசியல் சட்டத்துக்காகவும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடமையை செய்வேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார். எனவே அவருக்கு தார்மீக முறைப்படி அறவழிப்படி பதவியில் இருக்கிற டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பிலாசபி இஸ் கம்ப்ளீட்லி அப்ரகேட்டட். அதாவது அவர் அதுக்கு முன்னாலெல்லாம் என்னென்ன பேசினார், யார் யாரை மாற்றணும், யார் யாருடைய தலைமை போகணும்லாம் சொன்னார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை. திரிசூலத்தின் மகிமை அவ்வளவுதான் தவிர யார் யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது. அதுதான், வேற ஒன்று கிடையாது. 23ஆம் தேதி மோடி வர்றதுனால இப்ப இருக்கிற அரசு மிகப்பெரிய இதாயிரும். ஒரு அரசியல் மாற்றத்தையே மோடி கொண்டு வந்துருவாரு 23ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம். அவன் ஏற்கனவே பலமுறை கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில். ஆகவேதான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்துவார், நிறைய பூக்களை கொட்டுவாங்க. நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஆகவே பூத்தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும். மதுரை மல்லிகை விலை ரொம்ப அதிகமாகிடும். நன்றி, வணக்கம்.